அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு காயல் விஷன். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது ஏஆர்சி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏஆர்சி அப்படிங்கிறது பைபாஸ் ரோட்ல ஆறுமுகநேரி அந்த பின்புறமா போகக்கூடிய தூத்துக்குடி போகக்கூடிய வழி பைபாஸ் ரோட்ல இருக்குது. மிடில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு உள்ளரங்கம், வெளியரங்கம், விளையாட்டு திடல். கூடவே பாத்தீங்கன்னா ஏஆர்சி அப்படிங்கிற ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. இதை பத்தி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம், மேளா நடத்திருக்கோம். ஒவ்வொரு ஈத்லயும் ஈத் மிலன், ஈத் மேளான்னு சொல்லி நடத்திருக்கோம். ஸோ இந்த புனிதமான ரமலான்ல வழக்கமா இந்த ஏஆர்சியில என்ன கொடுக்குறாங்க, அவங்களுடைய இஃப்தார் கிட் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏஆர்சியில பார்த்தீங்கன்னா இந்த நேரத்திலையும் இப்போ மணிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4:30 ஆகுது. குழந்தைகள் விளையாடிட்டு தான் இருக்காங்க, ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க, நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இந்த ஆர்டர்களை என்னென்ன அவங்க ப்ரொவைட் பண்றாங்க, ஸோ என்னென்ன ஐட்டங்கள், அதோடைய சாராம்சங்கள் என்ன, அது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏஆர்சியுடைய அந்த ரமலான் கிட் அதை டோர் டெலிவரிக்கு இப்போ தயாராகிட்டு இருக்காங்க. டெலிவரி பாய்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ டைம் என்ன ஆகுது? 5:20 நீங்க கிளம்பிட்டீங்கன்னா கரெக்டா போய் சேர்ந்துரும். இது இப்ப இப்ப எத்தனை இதுக்கு போகுது? 8 பாக்ஸ். ஓகே, அவங்க டோர் டெலிவரிக்கு கிளம்பிட்டாங்க. சரி, ஓகே, பாய். இது அடுத்த பேட்ச் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த பில்லை சரி பார்த்து என்னென்ன ஐட்டங்கள் அப்படிங்கிறத சரி பார்த்து டபுள் செக் பண்ணி அனுப்புறாங்க. ஸோ டெலிவரிக்கு கிளம்பிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 5:30 அப்போ 5:30 டெலிவரி கிளம்பிட்டாங்க. சூப்பர் சூப்பர், வெரி குட், வாவ். இவங்க இப்போ ப்ராக்டிஸில் இருக்காங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன்னா இங்கே வருது பாரு, ஜெட்டு வருது. மை நேம் இஸ் ஆனந்த கண்ணன். நான் அந்த ஏஆர்சியில் ஸ்கேட்டராக இருக்கேன். முக்கிய பொறுப்பு ஸ்கேட்டராக நம்ம சுரேஷ் மாஸ்டர் அப்படிங்கிற தூத்துக்குடியில் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்டூடெண்ட் தான். நான் இந்த ஸ்கூலில் நானும் கிளாஸ் எடுக்கிறேன். என் பேர் ஆனந்த கண்ணன். இங்கே ஒரு 2022 கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ நம்மகிட்ட இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கிளாஸ்க்கு ஒரு 12 ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறாங்க. இப்போ கடந்த வாரம் போட்டிக்கெலாம் போயிட்டு வந்தோம். போட்டியில் கலந்துக்கிட்டு ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் மெடல்ஸ்லாம் பண்ணிட்டு வந்தோம். இந்த ஸ்கேட்டிங் பயிற்சி நம்ம நல்லா கற்றுக்கணும் அப்படி விருப்பப்படுறவங்க ஒரு கேம்ஸ் எந்த ஒரு விதம் எடுத்துட்டாலும் 3 இயர்ஸாவது நல்லா அதை பண்ணணும். அதுக்காக தான் காலேஜெல்லாம் இளங்கலை பட்டத்தை 3 இயர்ஸ்னு வச்சிருக்கிறாங்க. அது நம்ம சங்க இலக்கிய காலங்கள்ல இருந்தே அந்த மாதிரி தான். படிப்புக்காக 3 ஆண்டுகள் ஒருவர் செலவழிக்கணும் அப்படிங்கிறது நம்ம இலக்கியங்களே குறிக்கப்பட்டிருக்குது. இது ஒலிம்பிக்ல இல்லைன்னா ஒலிம்பிக்ல உண்டு, ஸ்கேட்டிங் உண்டு, இருக்கு. ஒலிம்பிக்ல உண்டு சார், மெடல் இருக்குன்னா மெடல் உண்டு. சோ இப்போ இந்த ஸ்கேட்டிங் பண்றதுனால பிள்ளைகளுக்கு என்ன நன்மைகள்? ஸ்கேட்டிங் விளையாட்டு பண்றதுனால நன்மைகள் முதல்ல ஆரம்ப கட்டமா பார்க்க போனா நம்ம உடம்புக்கு 4 விஷயம் தேவை சொல்லுவாங்க. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உள்ள ஓட்டம்னு சொல்லுவாங்க. இது 4 நமக்கு நல்லா கிடைக்கும். குழந்தைகள் ஸ்கேட்டிங் பயிற்சி செய்யும் போது வீட்டில் விளையாடக்கூடிய ஆன்லைன் கேம்ல இருந்து கொஞ்சம் வெளியே கிரவுண்ட்ல விளையாடும்போது பிசிக்கலா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அவங்களுக்கு. அது இல்லாம இதுல போட்டிகள்லாம் கலந்துக்கும் போது சர்டிபிகேட்ஸ்லாம் கிடைக்கும். சர்டிபிகேட்ஸ் அவங்களுக்கு படிப்பு சம்பந்தமா அதுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படி நிறைய விஷயங்களுக்கு உதவும். இது ஸ்கூல் கேம்லலாம் இப்போ இணைக்கப்பட்டிருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபேமிலியோட ஏஆர்சி வந்திருக்கோம். எங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கேட்டிங் கிளாஸ் நடக்குது வீக்லி 3 டைம்ஸ், ஃப்ரைடே, சண்டே அண்ட் டியூஸ்டே. மாஷா அல்லாஹ் இங்கே வந்ததுலேருந்து பிள்ளைகளுக்கு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாகவும் இருக்குது, நல்ல டைம் பாஸும் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஊரில் இருக்கிறவங்க பிள்ளைகளை ஸ்கேட்டிங் கிளாஸ் நீங்கள் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏஆர்சிக்கு விசாரிங்க. பிடிச்சிருந்தா இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளை சேர்த்துக்கோங்க. உங்க பிள்ளைங்க சேர்த்துருக்கீங்களா? ஆமா ஆமா, மகா ஹிதாயா சேர்த்துருக்கேன். ஆமா, மகளை சேர்த்துருக்கேன். ஆமா. உங்க பேரு? எந்த தெரு? எந்த தெரு? எந்த தெரு? எல்லஃப்ரோடா. சரி, என்ன படிக்கிறீங்க? விஸ்டம் ஸ்கூல்ல. என்னது? யூகேஜியா? வெரி குட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ண. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். உங்கள் பேர்? தீட்சிதாவா? எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்ட்ரீட். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறீங்களா? சூப்பராக ஸ்கேட்டிங்லாம் பண்ணணும். என்ன
நல்லா குயிக்காக எல்லாம் லேர்ன் பண்ணி பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் பெஸ்ட்டு இதுலன்னு வரணும்னா மெடல்லாம் வாங்குவீங்களா? வெரி குட், ஓகே, தேங்க்யூ. ஹாய் சொல்லிடுங்க. பாய். பொதுவாக இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சேஃபாக, அதுவும் இவ்வளவு நவீனமயமான விளையாட்டு பொருட்கள் எங்கேயும் இல்லைன்னு சொல்லலாம். அப்படியே இருந்தால் கூட உடஞ்சி தகுந்தம்பி கிடக்குது. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கார்பெட் கம்ப்ளீட்டாக அந்த புல்தரை மாதிரி போட்டிருக்காங்க. கீழே விழுந்தாலும் அடிபடாத அளவுக்கு வச்சுருக்காங்க. நிறைய விளையாட்டு இருக்குது. பிள்ளைகளை வந்து அழகான முறையில் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 1 hour அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஊஞ்சல், ஏணிப்படி, வழுக்கு தட்டி நிறைய இருக்குது. ஸோ அதில் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு டின்னர் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ நோன்பு காலமாக இருக்கிறதுனால ஒரு 5 மணிக்கு இங்கே வந்துட்டீங்கன்னா அழகான முறையில் பிள்ளைகளை கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. பாங் சொன்ன உடனே நீங்கள் வந்து நோன்பு திறந்துடலாம். நோன்பு திறந்ததுக்கப்புறம் ப்ரேயர் ஹால் இருக்குது. ப்ரேயர் ஹால்லேயே தொழுதுக்கலாம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உள்ளரங்கத்தில் வந்து உங்களுக்கு ஜிம் வச்சுருக்காங்க. ஆண் பெண், பெண்களுக்கு காலையிலையும் ஆண்களுக்கு மாலையிலையும் ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் டேபிள் பிரகாரம் பெண்களுக்கு பெண்கள் தான் ட்ரைன் பண்ணுறாங்க, ஆண்களுக்கு ஆண்கள் ட்ரைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஷெடியூல் டைம் வச்சு அவங்களுக்கு வந்து மந்த்லி பேமெண்ட்டு, அப்புறம் வந்து இயர்லி பேமெண்ட்டு, லைஃப் பேமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அந்த கணக்கு பிரகாரம் ஜிம்மு விளையாடிக்கலாம். உள்ள ஜிம்மு பார்த்தீங்கன்னா அவ்வளவுமே இம்போர்ட்டட், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் விலை வரக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எந்த ஜிம்லையும் பார்க்க முடியாது. இது உண்மை. ஏற்கனவே ஜிம்மை நம்ம காட்டியிருக்கோம். அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், அதுலேயும் பார்த்துக்கோங்க. இந்த ஏஆர்சியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு வகையான மன நிம்மதி. இங்கே வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மன நிம்மதி, அமைதி. இதுக்கு காரணம் என்னன்னா இருக்கக்கூடிய கிரீனரி, பச்சை பசேல்னு இருக்கும். அந்த பக்கம் பிள்ளைங்க விளையாடிட்டு இருப்பாங்க கிரவுண்ட்ல. இங்க கேபின், இந்த மாதிரி 2 கேபின் வச்சிருக்காங்க. ஃபேமிலி ஒரு 12 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இந்த இடம் இருக்கு. ஸோ டேபிள்ஸ் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேபிள்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுலயும் ஃபேமிலி வந்து சாப்பிடலாம். என்னுடைய குழந்தை ஏஆர்சி, இந்த ரோட்ல போனாலே ஏஆர்சின்றாங்க. இந்த ஏரியா வந்த உடனே அவ சொல்லிடுவா ஏஆர்சி, அப்பா ஏஆர்சி போகணும், ஏஆர்சி போகணும். இதை கடந்து போனா அழுவதான். அங்க செக் போஸ்ட் வரைக்கும் அழுகுதான். அதுக்கப்புறம் சாக்லேட்டு பிஸ்கெட்டை கொடுத்து ஏற்றுவோம். ஏஆர்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கார் அங்க நிப்பாட்டின உடனே டோரை திறக்கிறது தான் பாக்கி, நேரம் உள்ள ஓடி வர்றது இங்கதான். சரி எல்லாம் சாப்பிட்டு போட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் போயிடுவோம். வீட்டுக்கு போறதுக்கு போனா பாதி வழியில அந்த டோரை திறந்து கார்ல ஏறின உடனே திரும்ப ஒரு ஓட்டம் ஒன்று ஓடும், திரும்ப பிடிச்சி இழுத்துட்டு வரணும். ஸோ பிள்ளைங்கள் வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட் ஆகுறது என்னன்னா, அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கிடைக்குது. இங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு விளையாட்டு அரங்கம் இருக்கு. பிள்ளைகளுக்கு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வழி இருக்குது. அப்படிங்கிறதுனால குழந்தைகள் பெரும்பாலுமே இந்த ஏரியாவை நேசிக்கிறாங்க. குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களாக நாங்களும் இந்த ஏரியாவை ரொம்ப நேசிக்கிறோம். விளையாட்டு அரங்கம், குழந்தைங்க விளையாடுறது எல்லாம் பார்த்தோம். இப்ப டைரக்டா வந்து நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கம், ரமலான் கிட். எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா ரமலானுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. அது துணிக்கடையா இருக்கட்டும், உணவகங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த ரமலானுக்கு சிறப்பா வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில ஏஆர்சில என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க, என்ன மெனு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பார்க்கலாம். 699 ரூபாய். இந்த 699 ரூபாய்க்கு கொடுத்துருக்கக்கூடிய மெனு என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். எல்லாமே ஒர்த்து. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிக்கன்லேயே 2-3 ஐட்டம்ஸ் இருக்கு, அப்புறம் ஹலீம் இருக்கு, நிறைய ஐட்டங்கள் இருக்கு. ஸோ அது என்னங்கிறத அவங்க ஸ்டாஃபே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ஆர்டர் வந்து உங்க வீடுகளுக்கு ஹோம் டெலிவரி உண்டு. நீங்க வந்து காலையிலேயே வந்து நீங்க ஃபோன் பண்ணி, இல்லை ஒரு நாளைக்கு முன்னாலேயே சொல்லலாம், இல்லை அன்னைக்கு பர்டிகுலர் காலையிலேயே வந்து இந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கிறீங்க. ஒரு பேக், 2 பேக், எத்தனை பேக்கேஜ் வேணுமோ அத்தனை பேக்கேஜ் வந்து அவங்க தருவாங்க. வீடுகளில் நம்ம பலகாரம் செய்வோம். அந்த பலகாரத்தோட சேர்த்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, இல்லை நமக்கே சாப்பிடணும்னு ஆசையா இருந்ததுன்னா இந்த 1-2 கிட்ட நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் ரமலானுக்காக என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. சில்லுன்னு மொஹபத் கா சர்பத் 1, வாட்டர்மெலன், அப்புறம் மில்க்கு, கொஞ்சம் ஃப்ளேவர்டா நல்லா இருக்கும். நோம்பு திறக்க கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இது வந்து சிக்கன் கிறிஸ்பி ரோல். இது வந்து சிக்கனு ஆனியன் நல்லா கிறிஸ்பியா நல்லா ஃப்ளேவர்டா இருக்கும். இது வந்து டேட்ஸ் சாக்கோ, லாஸ்ட் இயர் போட்ட மாதிரி போட்டுருக்கோம். ஆமா, பீனட் பட்டர் எல்லாம் ஆட் பண்ணி அந்த ஃப்ளேவர்டா நல்லா இருக்கும். ஆமா, குக்கீஸ். இது வந்து சிக்கன் ராப், பொரிட்டோ ஸ்டைல்ல லெட்டிஸ், ஆனியன், டொமேட்டோ ஸ்டஃபிங் வந்து பெரிய பெரிய சிக்கன் போட்டு நல்லா ஸ்டஃபிங்கா இருக்கும். இது வந்து பெரிய பெரிய விங்ஸ் நல்லா ஸ்பைசியா இருக்கும். ஆமா, இது வந்து தந்தூரி. இது வந்து தந்தூரி, சூப்பரா இருக்கு, பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. இது வந்து சிக்கன் பாப்கார்ன், நல்லா கிறிஸ்பியா நல்லா இருக்கும். லாலிபாப், இது வந்து சிக்கன் லாலிபாப்.
இது வந்து ஸ்பெஷல் நம்மளோட ஹைதராபாத்தி ஹலீம். ஆமா நம்ம ஹலீம் ஸ்பெஷல் லாஸ்ட் இயர் போட்ட மாதிரி ஸ்பெஷலா ஹலீம் ஃபுல்லா கறி தான், இறைச்சி ஆமா தான். சூப்பரா இருந்துச்சு. இது ஃப்ரூட்ஸ் எல்லாம். ஆமா லாஸ்ட் இயரோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஜெல்லி எல்லாம் போட்டு ஃப்ரூட்ல இது மாதிரி பண்ணிருக்கோம். சோ இந்த காம்போ வந்து உங்களுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு சொன்னீங்க? 699 ரூபா. 699 ரூபாய்க்கு 10 ஐட்டங்கள் கொடுக்குறீங்க அப்படித்தானே? ஆமா. ஓகே. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா சிக்கனே வந்து கிட்டத்தட்ட 400-500 ரூபாய்க்கு சிக்கனே போயிருது. மீட் வந்து பாத்தீங்கன்னா ஹலீம் தான் கவர் பண்ணிருக்காங்க, மத்த எல்லாமே சிக்கன். ராப் சிக்கன் சூப்பரா இருக்கு. ராப்லயே வந்து நல்ல ஸ்டஃபிங்லாம் வச்சிருக்காங்க. அது மாதிரி ரோல் பாத்தீங்கன்னா உள்ள வந்து சிக்கன் தான், கிறிஸ்பி ரோல் நல்லா இருக்குது. ஸோ பெரிய பெரிய சிக்கன் விங்ஸ், அது பெரிய பெரிய தானே? ஆமா பெரிய பெரிய. அந்த சிக்கன் விங்ஸ் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு 3 பீஸ் வச்சிருக்காங்க. அது இல்லாம குவார்டர் தந்தூரி சிக்கன், அதுக்கே விலை அடிச்சுட்டு போயிடும் தந்தூரி சிக்கனுக்கு. ஸோ இது வந்து பாப்கார்ன், அப்புறம் வந்து சிக்கன் லாலிபாப், இவ்வளவு ஐட்டங்கள் இருக்கு. இது ஸ்பெஷலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தி ஹலீம். இந்த ஹைதராபாத்தி ஹலீமை பத்தி நம்ம விழாவாரியா நம்ம போன வீடியோல பேசியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஹலீம் வந்து நாங்க வீட்டுல சாப்பிட்டு பார்த்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இறைச்சி தான் இருந்துச்சு, நல்ல டேஸ்ட் இருந்துச்சு. நான் கூட கேட்டேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு இது கட்டுப்படி ஆகுதுன்னு. இல்ல டேஸ்ட் வைஸ் நம்ம பண்ணித்தான் ஆகணும், இல்லைன்னா அது பிளாட்டா இருந்தா நல்லா இருக்காதுனாங்க. ஸோ ஹைதராபாத்தி ஹலீம் இதுதான் வந்து இங்க உள்ள சிக்னேச்சர், சூப்பரா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரூட் சலாட். ஃப்ரூட் சலாட் வந்து இந்த தடவை கொஞ்சம் புட்டிங்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்க மாதிரி இருக்கு. போன வாட்டி வெறும் சலாட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, இப்ப ஜெல்லி கிரீமு அப்புறம் புட்டிங் மாதிரிலாம் செஞ்சு நல்லா ஜோரா இருக்கு. அது சில்லுன்னு இருக்கும். இந்த முஹப்பத் கா சர்பத் இது வந்து சொல்லியே ஆகணும். இது என்ன அப்படின்னா நோம்பு திறக்கும்போது குடிக்கும் போது தொண்டையில வந்து ஒரு ஆதி இன்பம் உண்பது பயப்படுத்தி பேசலையே. இல்ல இல்ல நான் சாப்பிட்டு பார்த்தா அதனால சொல்றேன். அதாவது இது லாஸ்ட் இயர் நல்லா நமக்கு நல்லா போச்சு இருந்தது. இது என்னன்னா பால், அப்புறம் வந்து வாட்டர் மிலன், அப்புறம் அதுல வந்து ஐஸ் கியூப் இதெல்லாம் போட்டு ஒரு அலாதி இன்பம். அது ஒரு சீக்ரெட் வச்சிருக்காங்க, அது சொல்லி தர மாட்டிருக்காங்க. ரொம்ப டாப்பா இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த காம்போ இந்த ரமலான் கிட்ட வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஷெஃப் யார் அப்படின்னு சொன்னா அபுல் ஹசன், நம்ம ஊரை சார்ந்தவங்க. வளைகுடா நாடுகள்ல, அதாவது அரபு நாடுகள்ல வந்து பேலஸ் அந்த மாதிரி அரசு உணவுகளுக்கு வந்து பேர் போனவங்க. அரேபிய உணவுகள்ல கைதேர்ந்த பார்ட்டி. ஷெஃபுடைய அரேபிய உணவுகள்லாம் வந்து மந்தி, கப்சா, கபாப் இதெல்லாம் வந்து அத்துப்படி அவங்களுக்கு. ஏற்கனவே லைட் ஹோம்க்கு வந்து ஒரு தடவை சமைக்க வந்திருந்தாங்க. பிரியாணி போட்டோம்னா பிரியாணி போட்டோம். பட் நல்ல மனம் ஜோரா அள்ளி அள்ளி போட்டீங்களங்க நட்ஸ் எல்லாம். ஏன்னா அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து அவ்வளவு ஜெனட்டிக்கா அவ்வளோ ஆத்தென்டிக்கா வந்து செஞ்சாங்க. நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு பிரியாணி சமைச்சு கொடுத்ததை பார்த்தேன். ஸோ அப்பதான் பழக்கப்பட்டேன். ஸோ ஏஆர்சியில தான் அவங்க இருக்கிறாங்க, இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காம்போ இல்லாம இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் ஒவ்வொரு வீக்லயும் வந்து பாத்தீங்கன்னா மந்தி வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா ஷெஃப் வந்து அரேபிய நாடுகள்ல வந்து வேலை பார்த்து அங்க ஒர்க் பண்ண ஆளுங்கிறதுனால அந்த மந்தியுடைய ஃபிளேவர் அவங்களுக்கு தெரியும். அவருடைய கைவண்ணத்துல அந்த மந்தியும் சாப்பிடலாம். ஸோ இப்போ வந்து நீங்க வரக்கூடிய வீக்கெண்ட்ல போடலாம். கிலோ 3 நாள், அதாவது வெள்ளி சனி ஞாயிறு. சரி, அதாவது ஆர்டர் வந்து மந்தி, கப்சா, மஜ்பூஸ். அதுல வந்து பீஃபும் போடுறோம், சிக்கன் போடுறோம். உங்களுக்கு எது விருப்பமோ முன்கூட்டி எங்களுக்கு வந்து பழைய நினைவுகளை ஏற்படுத்திட்டீங்க. மக்கள் இருக்கும்போது மதியம் இருக்கும்போது நீங்க முன்கூட்டியே நோம்பு திறக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் நிறைய கப்சா இல்ல மந்தி இருக்கும், நல்லா இருக்கும். நாங்க ஒரு 5-6 பேர் குழுமி இருந்து சாப்பிடுவோம். ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க அந்த பள்ளிவாசல்ல. நான் சொல்றேன் பள்ளிவாசல்ல அது வந்து அலாதி. அப்புறம் வந்து நமக்கு 11-12 மணி வரைக்கும் பசி எடுக்காது, அந்த மாதிரி இருக்கும். சோ இப்ப நீங்க வந்து மந்தி, கப்சா, அப்புறம் வந்து மஜ்பூஸ், அரேபியன் உள்ள அரிசி போடுவோம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் எனக்கு இது அரேபியன் ஃபுட்ல அனுபவம். சொன்னேன் நானும் கிடைக்கிறேன். வாயை பொறுத்த வரைக்கும் ஷெஃப் வந்து அவங்க வந்து 20-25 வருஷம் அங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்யற அரேபியன் உணவுல வந்து ஒரிஜினலாவே அரேபியன் உணவு மாதிரியே இருக்கும். அதுலதான் என்னுடைய வந்து ஸ்பெஷலிஸ்ட். அந்த ஃபிளேவர் கிடைக்கும், உண்மையா கிடைக்கும். 100க்கு 100 100% கிடைக்கும். ஒரு அரேபியனே வந்து செஞ்ச மாதிரி இருக்கும். சரி, அந்த மாதிரி வந்து அனுபவங்கள் ஜாஸ்தி. நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். எங்கல இருந்தீங்க? நான் வந்து அரபு நாட்டுல வந்து ஒரு 7 நாட்டுல இருந்திருக்கேன். ஓ, 7 நாடுகள்ல இருந்திருக்கேன். சரி சரி. எங்கல? அதாவது குவைத்தில் இருந்தேன், சரி, ஈராக்ல இருந்தேன், துபாயில இருந்தேன், அம்மான்ல இருந்தேன், ஜோர்டான்ல இருந்தேன். அப்புறம் வந்து சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா. அரபுங்கும் போது அதாவது சவுதி கப்சாக்கும் ஜோர்டான் கப்சாக்கும் வித்தியாசம். ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. ஈரானி கப்சாக்கும் மந்திங்கிறது வந்து ஒரு சிக்கனோ மட்டனா இருந்தாலும் அந்த அந்த ஃப்ளோரிங் போட்டு அவிச்சு அந்த தண்ணியில தம் பண்றது. அது வந்து உங்களுக்கு யமன் தான் பெஸ்ட். யமன் பெஸ்ட். அரேபியன்பாங்க, ஆனா அதுல வந்து லெபனானிஸ் தான் நம்பர் 1. லெபனானிஸ் தான் அரேபியன் உணவுல. கபாபுக்கு துருக்கி. கபாபுக்கு துருக்கி.
துருக்கி அது ஃபுல் சேலடு. இன்ஷால்லா வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுடைய சாப்பாடுகளை நம்ம டேஸ்ட் இன்ஷால்லாஹ் துஆ செய்யுங்க. சரி, ஆமா. ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைரா. ரொம்ப நன்றி. நோம்புக்கு நேரம் ஆயிடுச்சு. சரி. இன்ஷால்லா. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாம். இந்த புனித ரமலான்ல இஃப்தார்ல உங்களுக்கு சுவையான ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு டேஸ்டியான ஒரு ஃபுட்டு வேணும் அப்படின்னா இந்த இஃப்தார் கிட்ட வந்து நீங்க ஆர்டர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணி தந்துருவாங்க. நீ வீட்டுக்கே நேரடியாக வந்து தந்துருவாங்க. இந்த இஃப்தார் கிட்ட நீங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதோடைய ஒர்த் என்ன, டேஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்களை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.